கடைசியா இந்தியா T20 ஃபார்மேட் கிரிக்கெட்லயும் ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்லயும் எப்போ வேர்ல்டு கப் வாங்கினாங்களோ அதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் எல்லோருமே மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தவிர்க்க முடியாது. அவரையும் தாண்டி இன்னொருத்தரை மறந்துடவே முடியாது. அவர் தான் யுவராஜ் சிங். அவர் தான் இப்ப நடக்க போற T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியோட கேப்டனா இருக்க போற ரோஹித் சர்மாவை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, யுவராஜ் சிங் ரோஹித் சர்மா பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இப்ப கோலாகலமா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய 2024 ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே 2024 T20 உலகக்கோப்பை தொடரானது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள் நடைபெற இருக்கு. அதற்கான இந்திய அணியை தான் சமீபத்தில் அறிவிச்சாங்க BCCI. ரோஹித் சர்மா தலைமையில தான் இந்திய அணி களமிறங்கி இருக்காங்க. இந்த ஒரு தொடரை பத்தியும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை பத்தியும் தான் யுவராஜ் சிங் பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதை பத்தி யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா டீம்ல ரோஹித் சர்மா இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவை. குறிப்பா பிரஷரான சிச்சுவேஷன்லயும் சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய கேப்டன் தேவை. அந்த வகையில பார்க்கும்போது அது ரோஹித் சர்மா மட்டும்தான். இப்ப நடந்த 2023 ஒன் டே ஃபார்மேட் வேர்ல்டு கப்ல கூட இந்திய அணியை இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போனாரு ரோஹித் சர்மா. ஐபிஎல் தொடர்ல கேப்டனா இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரை மாதிரி ஒரு கேப்டன் தான் இந்தியாவுக்கு தேவை. ரோஹித் சர்மாவை வேர்ல்டு கப்போட பார்க்க நான் விரும்புறேன். T20 வேர்ல்டு கப் பதக்கத்தை அவர் அணியணும். அதுக்கு தகுதியானவர் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பல வெற்றிகளை பார்த்திருக்காரு. இன்னமும் கூட அவர் மாறவே இல்லை. அதுதான் ரோஹித் சர்மாவோட அழகு. எப்பவும் வேடிக்கை நடந்துக்குவாரு. சக வீரர்களோட விளையாட்டாவும் நடந்துக்குவாரு. அதே நேரத்தில் ஆடுகளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த தலைவரா இருப்பாரு. கிரிக்கெட்ல என்னோட நெருங்கிய நண்பர்ல ரோஹித் சர்மா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி யுவராஜ் சிங் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப் தொடரோட விளம்பர தூதர் யுவராஜ் சிங் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க ICC. இந்திய அணி 2 வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு முக்கிய பிளேயரா இருந்திருக்காரு யுவராஜ் சிங். 2011 வேர்ல்டு கப் தொடர்ல தொடர் நாயகன் மாதிரியான விருதுகளை வின் பண்ண காரணத்தினாலதான் யுவராஜ் சிங்க்கு இந்த மரியாதைக்குரிய பதவி அளிக்கப்பட்டிருப்பதா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியா குரூப் ஏல இருக்காங்க. குரூப் ஏவை பொறுத்தளவுக்கு இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, UAE போன்ற அணிகள் இடம் பிடிச்சிருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடரோட முதல் போட்டியிலேயே இந்திய அணி அயர்லாந்துக்கு எதிராக விளையாடி இருக்காங்க. இந்த போட்டியானது ஜூன் 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. பலம் வாய்ந்த பாகிஸ்தான் அணியை இரண்டாவது போட்டியில் எதிர்கொள்ள இருக்காங்க இந்திய அணி. இந்த போட்டியானது ஜூன் 9ஆம் தேதியும் USA-வுக்கு எதிராக இந்திய அணி ஜூன் 12ஆம் தேதியும் மோதி இருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி கனடாவுக்கு எதிராக மோதி இருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியை பொறுத்தளவுக்கு கேப்டனா ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா, SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்தர் சகல், ஹர்ஷ்தீப் சிங், ஜாஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ். ரிசர்வ் வீரர்கள் 4 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது மற்றும் ஆவேஸ் கான். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை